இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைகோ தலைமையில இருக்க எம்டிஎம்கே கட்சி இருக்குல்ல, இன்னைக்கு சடனா என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, டிஎம்கேயோட அலைன்ஸ்ல இருந்து நாங்க அபிஷியலா வெளியே வரோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. 9 வருஷமா ஒன்னா இருந்த கூட்டணி இப்ப முடிவுக்கு வந்திருக்கு. இந்த வீடியோல இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி டீடைலா சொல்றேன். அதே மாதிரி வைகோட இந்த டிசிஷன் வந்து நம்ம தளபதி விஜய்க்கு எந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுக்கும், இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் டீடைலா இந்த வீடியோ ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்டா இன்னைக்கு காலையில சென்னை அண்ணா நகர்ல இருக்க விஜய் ஸ்ரீ மகால் இருக்குல்ல, அங்க வந்து எம்டிஎம்கேவோட 32வது ஜெனரல் கவுன்சில் மீட்டிங் நடந்துச்சு. அதுல வைகோ கூட சீனியர் லீடர்ஸ் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அங்க வந்து முக்கியமான ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, டிஎம்கே தலைமையில இருக்க கூட்டணில இருந்து எம்டிஎம்கே கட்சி வந்து அபிஷியலா விலகுது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இத வந்து பார்ட்டியோட அவைத்தலைவர் இருக்காங்களா, ஆடிட்டர் அருண்ராஜ், அவங்க தலைமையில இந்த முடிவு வந்து எடுத்திருக்காங்க. இன்னைக்கு சாயந்தரம் வந்து வைகோ பிரஸ் மீட்ல இதை அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. டிஎம்கே கூட இருக்க அலைன்ஸ் வந்து பிரேக்கப் ஆகுது அப்படின்னு சொல்லி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. முக்கியமா இது வந்து முக ஸ்டாலினுக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக்கா இருக்கும். ஏன்னா ரீசென்ட் டைம்ல காங்கிரஸ், விசிகே, சிபிஐன்னு நிறைய கட்சி வந்து டிஎம்கே அலைன்ஸ்ல இருந்து வெளியே போயிருந்து இப்போ எம்டிஎம்கே போனனால இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும். எம்டிஎம்கே இதுல இருந்து வெளியே போறதுக்கு ஒரு சில முக்கியமான ரீசன் சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்டா பார்ட்டியை வந்து ரொம்ப வீக் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 9 வருஷமா நாங்க வந்து டிஎம்கே கூட அலைன்ஸ்ல இருக்கோம். ஆனா எங்களுக்கு கொடுக்குற சீட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. அது போக எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே சிம்பிள் இருக்குல்ல, அதை நேரடியா போட்டியிட வச்சதுனால எங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அதுவுமே குறைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீக்கிரட்டா ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்காக இவங்க வந்து சீக்கிரட்டா சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வந்து புகார் வந்து வச்சிருக்காங்க. அது வந்து கோர் ஐடியாலஜி வந்து கைவிட்டாங்க அப்படின்னு சொல்லி எம்டிஎம்கே சைடுல இருந்து புகார் ஒன்று எழுப்பியிருக்காங்க. இப்படி ஒரு சில காரணங்களாலதான் எம்டிஎம்கே வந்து அந்த கூட்டணியில இருந்து வெளியே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ எம்டிஎம்கே கட்சியில இருக்க வைகோ வந்து என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, இப்போ எம்டிஎம்கே வந்து நம்ம தளபதி விஜயோட டிவிகே கவர்மெண்ட்ஸ் வந்து வெல்கம் பண்றதா ஒரு அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. வர பை எலெக்ஷன்ல டிவிகேக்கு தான் எங்களோட சப்போர்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஹிண்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க. வைகோ வந்து டிஎம்கே இருந்து வெளியே இருந்தனால இப்போ என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்டா டிஎம்கேக்கு ஒரு பெரிய இழப்பா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நிறைய கட்சி வெளியே போயிருச்சுல, இப்போ வைகோ அவங்களோட எம்டிஎம்கே கட்சியும் வெளியே போறதுனால அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வைகோவுக்கு ஒரு இண்டிபெண்டன்டான ஒரு இமேஜ் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா டிவிகேக்கு வராங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் இமேஜ் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிகேக்கு வந்து ஒரு இது எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஃபியூச்சர்ல எம்டிஎம்கே வந்து கண்டிப்பா டிவிகே தான் கூட்டணி வைக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. சோ அதனால டிவிகேக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல இப்போ ரீசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய டைனமிக், நிறைய சேஞ்ச் நடந்துட்டே இருக்கு. நிறைய பேர் அங்க இருந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க, இங்க வராங்க, இங்க இருந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க, அங்க போறாங்க, ஏதாவது மாத்தி மாத்தி நடந்துட்டே இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா வைகோ அவங்களும் வந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ வைகோ வந்து டிசிஷன் எடுத்திருக்காங்களா, இது வந்து ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி நினைக்கிறீங்களா, இல்ல எமோஷனல் டிசிஷன் அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் வந்து நீங்க கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ்நாட்டில் நடக்கிற முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நான் டீடைலா டெய்லி ஒரு வீடியோவா சொல்லிடுவேன். சோ நீங்க அந்த வீடியோ மிஸ் பண்ணா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட்ல நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை கை.